ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிவனோட கதையை தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. வாங்க கதைக்குள்ள போலாம். சிவனும் பார்வதிக்கும் நடந்த திருமண கோலம் பத்தி தான் பார்க்க போறோம். சிவன் பார்வதி திருமண கோலம் கல்யாண சுந்தரமூர்த்தி என்பது சிவபெருமான் பார்வதி தேவியோட கரம் பிடிக்கும் மங்களகரமான வடிவாகும். இத்திருமணம் இமயமலையில் உள்ள கைலாயத்தில் அல்லது திரியுகி நாராயணனில் நடைபெற்றதாக கருதப்படுகிறது. இதில் அனைத்து தேவர்களும் முனிவர்களும் கலந்து கொண்டு ஆசிர்வதித்தனர். இக்கோலம் அன்பையும் தாம்பத்திய உறவையும் குறிக்கும் வகையில் சிவபெருமான் பார்வதி அன்புடன் நோக்கும் அல்லது கரம் பிடிக்கும் காட்சியாய் சித்தரிக்கப்படுகிறது. திருமண கோலத்தின் சிறப்பம்சங்கள். கல்யாண சுந்தரமூர்த்தி பார்வதி தேவியை திருமணம் செய்ய சிவபெருமான் கொண்ட கோலம் கல்யாண சுந்தரமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. தரிசனம். அகஸ்திய முனிவருக்கும் வேதாரண்யம் உள்ளிட்ட சில தலங்களில் சிவபெருமான் பார்வதியுடன் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்ததாக தலப்புராணங்கள் கூறுகின்றன. சிற்பங்கள், படங்கள். கோவில்களில் திருமண கோல சிற்பங்கள், பிரான்மலை போன்ற இடங்களில் மற்றும் ஓவியங்களில் சிவன் பார்வதியின் கரம் பிடித்து தேவர்கள் சூழ மங்களகரமாக அருள் பாலிக்கிறார்கள். இந்த வடிவம் சிவன் மற்றும் சக்தி உமை இணைந்த முழுமையான அன்பின் வடிவமாக வழிபடப்படுகிறது. தேவாரண்யேஸ்வரர் கோயில் இத்திருமண கோல காட்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகிறது. இது முன்னொரு காலத்தில் வள்ளல் பாரி ஆண்ட ஊராகும். இங்கு உள்ள சிவன் கோவில் 3 அடுக்கு கோவில். ஒரு சமயம் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலசாலி என போட்டி எழுந்தது. ஆதிசேஷன் மேருமலையை சுற்றி கொள்ள வேண்டும், அதை வாயு பகவான் தனது பலத்தால் பெயர்க்க வேண்டும் என்பதே போட்டி. ஆதிசேஷன் தன் பலத்தால் மலையை இறுதி பற்றி கொண்டார். வாயு பகவான் எவ்வளவு முயன்றும் மலையை அசைக்க முடியவில்லை. இந்த போட்டியின் போது மேருமலையிலிருந்து துண்டுகள் பெயர்ந்து விழுந்தது. அவ்வாறு விழுந்த குன்றே இங்கு மலையாக உள்ளது. இம்மலையில் சிவன் பாதாளம், பூலோகம், கைலாயம் என 3 அடுக்குகளில் இருந்து காட்சி தருகிறார். பாதாளத்தில் உள்ள கோயிலின் சிவன் கொடுங்குன்றநாதர் என்ற பெயரில் அருளுகிறார். இவருக்கான அம்பிகை குயிலமுத நாயகி தனிச்சன்னதியில் இருக்கிறாள். மத்தியில் உள்ள கோயில் விசாலாட்சியுடன் விஸ்வநாதர், மேல் பகுதியில் அம்பிகையுடன் மங்கை பகாராக காட்சி தருகிறார். நந்தி இல்லாத சிவன். இந்த கதைய நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கதையோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்களே.